இந்த சைஸ்ல ஒரு ஸ்மார்ட் போன் எப்படி இருக்கும், இந்த சைஸ்ல ஒரு மினி டேப்லெட் இது எப்படி இருக்கும். இதுல 2 டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, ஒரு பெரிய டிஸ்பிளே, ஒரு சின்ன டிஸ்பிளே. அந்த டிஸ்பிளேல ஒரு கேமராவோட சேர்த்து மொத்தமா 5 கேமராஸ் இருக்கு அண்ட் பலவிதமான விஷயங்கள் இருக்கு. ஒவ்வொன்றா என்ன விஷயம் அப்படின்னு சொல்றேன். ஒரு சில விஷயங்களை பத்தி நம்ம யோசிச்சும் பார்க்கணும், அதை பத்தியும் பேசலாம். இந்த மாதிரி ரொம்பவே நேரோவான ஒரு ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணணும்னு எனக்கும் ஆசை தான். பட் இது ஒன்லி நேரோ மட்டும் கிடையாது, ஸ்லிம்மான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. பிகாஸ் திஸ் ஸ்மார்ட் ஃபோன் ஸ்லிம்னஸ்க்காக உருவாக்கப்படவே கிடையாது. இன்னைக்கு மார்க்கெட்டில் அஃபிஷியலி சாம்சங் மட்டும்தான் இந்த ஃபோல்டிங் செக்மெண்ட்டில் ஒரு லீடிங் பிளேயராக இருக்காங்கன்னு சொல்லலாம். அதுலேயும் இந்த மாதிரி ஒரு ஸ்மார்ட் ஃபோனை அவங்க மட்டும்தான் அஃபிஷியலி பப்ளிக் கையில் வாங்குற அளவுக்கான ஒரு ஸ்மார்ட் ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுவும் இது 4வது வெர்ஷன் அப்படின்னா யோசிச்சு பாருங்க, பல விதமான விஷயங்களை அவங்க செய்து தான் வச்சிருக்காங்க. சாம்சங் உடைய ஃபோல்டிங் வெர்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு நிறைய விதமான புது புது மாற்றங்கள் இருக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்புகள் இருக்கும். பட் இதில் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு சிலது மட்டும் கொண்டு வந்திருக்காங்க இந்த வாட்டி. இந்த Fold4ல ஹிஞ்சஸ் இங்க பாத்தீங்கன்னா நம்ம ஃபோல்ட் பண்ணும்போது மட்டும் தான் அந்த ஹிஞ்சஸ் வெளியே வருது, மற்றபடி வந்து ஃபுல் ஃபிளாட்டா வந்து தெரியுது. இந்த ஹிஞ்சஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா போன ஜென்ரேஷனை கம்பேர் பண்ணும்போது இந்த வாட்டி ரொம்பவே ஸ்லிம் பண்ணியிருக்கோம், சின்னஸ் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் இன்னுமே நல்லா ஸ்டர்டியா இருக்கு அப்படின்றத போல சொல்றாங்க. அதாவது ஜென்ரலாக பார்க்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஹிஞ்சஸ்ல உள்பக்கமா உங்களுக்கு வச்சிருக்கக்கூடிய மெக்கானிசமே கம்ப்ளீட்டா வந்து மாற்றி இருக்கிறதா சொல்றாங்க. அதன் காரணமாக நமக்கு யூஸ் பண்ணும்போது ரொம்பவே ஸ்டடியா இருக்கும்னு சொல்றாங்க. ஓப்பன் பண்ணும் போது இந்த மாதிரி கொஞ்சம் டைட்டா தான் இருக்கு, அதாவது ரொம்ப ஸ்டடியா வந்து ஓப்பன் பண்ண வேண்டியதா இருக்கு. மேபி ப்ரொடக்ஷனும் அதிகமாக இருக்கலாம், அட் த சேம் டைம் யூசபிலிட்டிக்கு கொஞ்சம் பழக வேண்டிய காலங்கள் வரும். ஃப்ளாக்ஷிப் டிவைஸில் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய அந்த ஒரு விஷயம் இதுலேயும் இருக்குங்க, டியூரபிலிட்டி. கார்னிங் கோல்ட் கிளாஸ் விக்டஸ் ப்ளஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ரொடக்ஷன் முன்பக்கமாகவும் இருக்கு, பின்பக்கமாகவும் இருக்கு, விச் இஸ் அ குட் நியூஸ். அண்ட் இந்த Fold4ல ஒரு சாட்டிஸ்ஃபைங் க்ளோஸ் ஃபீல் இருக்கு. கேட்குறீங்களா? செம்மையா இருந்துச்சுல்ல? என்னதான் ஃபோல்டிங் ஸ்மார்ட் ஃபோனாவே இருந்தாலும் சாம்சங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம எதிர்பார்க்குற விஷயம் என்ன? சூப்பரான டிஸ்பிளே. உங்களுக்கு ஃப்ரண்ட் சைட்லையும் பார்க்கறதுக்கு வேற லெவலில் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்ஸும் இருக்கு. பார்க்கறதுக்கு ரொம்ப நேரோவாக தான் இருக்கும், பட் ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருக்கு. இல்லை நான் ஓப்பன் பண்ணி மினி டேப்லெட்டாக யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு டிஸ்பிளே வந்து நமக்கு கிடைக்குது. அண்ட் இந்த அளவுக்கு பெரிய டிஸ்பிளே கிடைச்சா நம்மளால என்னென்னலாம் பண்ண முடியும் யோசிச்சு பாருங்க, அந்த அளவுக்கான விஷயங்களும் இருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த 2 டிஸ்பிளேலையுமே உங்களுக்கு கேமரா இருக்கு. அதாவது ஃப்ரண்ட் டிஸ்பிளே அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டிஸ்பிளேலையும் உங்களுக்கு சென்டரில் ஒரு பஞ்ச் ஹோல்ல கேமரா இருக்கு. உள்பக்கமாக இந்த மினி டேப்லெட் டிஸ்பிளேலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேமரா இருக்கு. பட் இது அண்டர் டிஸ்பிளே கேமரா. இந்த வாட்டி அவங்க உண்மையாகவே இது அண்டர் டிஸ்பிளேல தான் வச்சிருக்காங்க. ரொம்ப ஆங்கிள்லேருந்து பார்த்தா தான் அந்த கேமரா இருக்கிறதே தெரியுது. மற்றபடி உங்களுக்கு இப்போ நீங்கள் பார்க்கும்போது எப்படி உங்களுக்கு வந்து அந்த கேமரா இருக்கிறது தெரியலையோ அதே மாதிரி தான். ஸோ இந்த இடத்துல அவங்க இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண விதம் நல்லா இருக்கு. ஒரு ஃபோல்டிங் ஸ்மார்ட் ஃபோனில் எப்போவுமே எல்லாருமே உத்து நோக்க வேண்டிய அந்த ஒரு விஷயம் என்ன தெரியுமா? க்ரீஸ். தெரியுதா? ஸோ போன ஜென்ரேஷனில் இருந்த க்ரீஸ் இதுலேயுமே இருக்குது. அதில் ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் அவங்க எனக்கு பண்ண மாதிரியே தெரியல. அதுவும் நல்லாவே விசிபிள் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். பார்க்கும் போது வேணால் தெரியாமல் இருக்கலாம், பட் கை வைக்கும் போது நல்லாவே ஃபீல் ஆகுது. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் நான் பாஸ்வேர்ட்லாம் போடும்போது நீங்கள் சென்டர் லைனில் இருக்கக்கூடிய பாஸ்வேர்டு ஏதாச்சும் போட்டுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை பேட்டர்ன் வச்சுருந்தாலுமே அதை நீங்கள் ஸ்வைப் பண்ணும்போது அழகாக அந்த க்ரீஸ் மேலேயே தான் வருது. அது ரொம்பவே நல்லா நோட்டீஸ் ஆகுது. ஸோ இந்த ஒரு விஷயத்தில் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் மேபி இருந்திருந்தா கூட பின் பெட்டர். இந்த அளவுக்கு பெரிய டிஸ்பிளேல நமக்கு தேவையான மிக முக்கியமான விஷயம் என்ன தெரியும்? இப்போ நீங்க பார்க்கக்கூடிய இவ்வளவு பெரிய டிஸ்பிளேலயே உட்கார்ந்து நீங்க வந்து ஜஸ்ட் ஒரே ஆப்பையா யூஸ் பண்ண முடியும். அதற்கு பதில் என்ன பண்ணுவீங்க? அழகா மல்டி டாஸ்கிங். இந்த சைடில் ஒரு ஸ்க்ரீன், அந்த சைடில் ஒரு ஸ்க்ரீன், அந்த சைடில் ஒரு ஆப், இந்த சைடில் ஒரு ஆப் அப்படின்னு சொல்லி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேயும் நீங்கள் ஒர்க் லைஃபையும் உங்களுடைய பர்சனல் லைஃபையும் அழகாக மேனேஜ் பண்ணிக்கலாம். ஒரு சைடில் நீங்கள் எடிட் பண்ணக்கூடிய விஷயங்கள், உங்கள் ஆஃபீஸ் ஒர்க் ஏதாச்சும் இருக்குது, இல்லை படிக்கிறது ஏதாச்சும் இருக்குது, அதனால் அதை பார்த்துக்கலாம். இந்த சைடில் நீங்கள் பர்சனலாக சேட் பண்ணுறது, படம் பார்க்குறது, யூடியூப் வீடியோஸ் இந்த மாதிரி வச்சுக்கலாம். அண்ட் இந்த மாதிரி பேலன்ஸ் பண்ணுறதுக்கு வெறும் உங்களுக்கு ஹார்ட்வேர் மட்டும் பார்த்தாது, சாஃப்ட்வேரும் தேவை. அந்த சாஃப்ட்வேர் ஆப்டிமைசேஷன் இவங்க நல்லா கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், சின்ன சின்ன ஐகான்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ நீங்கள் எந்த ஸ்க்ரீனில் இருந்தாலுமே உங்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய ஐகான்ஸ் நீங்கள் மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். இது இல்லாமையும் நீங்கள் ரீசெண்ட் டைம்ஸில் யூஸ் பண்ண ஆப்ஸும் அங்கே வந்து வந்துடும். ஸோ அதற்கு ஏற்ப நீங்கள் அதையும் வச்சு பார்க்கும்பொழுது உங்களுக்கு மல்டி டாஸ்கிங் வேற லெவலில் இருக்கும். இந்த மினி டிஸ்பிளேல, அதாவது இந்த மினி டேப்லெட் டிஸ்பிளேல நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு குட்டி டிஸ்பிளேல படம் பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும்?
ரொம்ப நேரோவாக வைடாக, அதாவது வைடாக பார்க்குறது செம்ம ஃபீல் இருக்கும்ல அந்த படத்துலலாம் பார்க்குற மாதிரி. பட் இல்லைங்க, இன்னும் கொஞ்சம் நல்லா பெரிய டிஸ்பிளேலாம் வருதுன்னு என்ன ஆகும், சைடில் வந்து பிளாக் ஆகிடும். அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் ஓப்பன் பண்ணி இப்படி படம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த டைமில் தான் நமக்கு ஒரு சின்ன அடி விழும். ஏன்டான்னு பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸில் மேலே கொஞ்சம் கீழே கொஞ்சம் பிளாக்காக தான் வந்து தெரியும். நீங்கள் இப்படி திருப்பி யூஸ் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு மேனேஜ் ஆகிடும். பட் ஸ்டில் அது கொஞ்சம் மிஸ்மேனேஜ்மெண்ட்டில் தான் இருக்கும். ஸோ மல்டி டாஸ்கிங் அப்படின்னும் போது நீங்கள் ஒன்று இப்படி ஃபோல்ட் பண்ணி வச்சு இந்த டிஸ்பிளேல வந்து நீங்கள் வீடியோ பார்த்து, எக்ஸாம்பிளுக்கு ஸோ இந்த டிஸ்பிளேல நீங்கள் வந்து வீடியோ பார்த்துட்டு கீழே வந்து ஏதாச்சும் டைப் பண்ணணும், மற்றது இல்லாட்டி வந்து கமெண்ட்ஸ் பார்க்குறது அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓகே இந்த டிஸ்பிளேல தவிர. மற்றபடி நீங்கள் ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வைடாக வந்து தெரியும், அவ்வளோதான். ஸோ மல்டி டாஸ்கிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக நல்லா பிளாக்காக அதிகமான இடங்கள் வந்து தெரியும். பட் டிஸ்பிளேவை பொறுத்த வரைக்கும் சூப்பரான டிஸ்பிளே. உங்களுக்கு இன்டோரில் அவுட்டோரில் வியூவிங் ஆங்கிள்ஸ் எல்லாமே டாப் டக்கராக சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. பட் இந்த விஷயத்துக்கு கொஞ்சம் பழகணும். இந்த மொபைலில் சொன்ன மாதிரி 5 கேமரா இருக்குங்க. இப்போ நீங்கள் 4 கேமரா பார்க்குறீங்க, இந்த பக்கம் ஒரு கேமரா இருக்குது, சரிங்களா? கேமராவை பொறுத்த வரைக்கும் பின்பக்கமாக மெயின் கேமராலேருந்து மற்ற விஷயங்கள்லாம் வந்து பார்க்கும்போது ஓரளவுக்கு டீசென்டான ஒரு குவாலிட்டி வந்து கிடைக்குது. எக்ஸாம்பிளுக்கு பின்பக்கமாகவே 3 கேமராஸ் இருக்குது பார்த்தீங்களா? ஒன்று 50 மெகாபிக்சலுக்கான பிரைமரி கேமரா, ரெண்டாவது 12 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் சென்சர், மூன்றாவது வந்து பார்த்தீங்கன்னா 10 மெகாபிக்சலுக்கான டெலிஃபோட்டோ சென்சர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3x வரைக்கும் ஆப்டிக்கல் ஜூம் வந்து பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஆனால் 30x வரைக்கும் வந்து ஸ்பேஸ் ஜூம் அப்படின்னு சொல்கிறாங்க. எதிர்பார்க்காதீங்க, அந்த அளவுக்குலாம் வந்து வராது. பட் ஜென்ரலாக நார்மலாக நீங்கள் எடுக்கக்கூடிய கேமரா குவாலிட்டி ரியர் ஃபேசிங் கேமரா பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நல்லா இருக்குது. கலர்ஸ் நல்லா பாப் அவுட் பண்ணி கொடுக்குது. ஒரு சில டைமில் ஸ்கின் டோன் கொஞ்சம் மாற மாதிரி இருக்குது. பட் மற்றபடி ரியர் ஃபேசிங் கேமரா பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம். ஃப்ளாக்ஷிப் லெவலில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஓகே தான், அது ரொம்ப எதிர்பார்க்க வேண்டாம். பட் செல்ஃபி கேமராவை பொறுத்த வரைக்கும் அப்படி தான் வந்து இருக்குது. இன்னும் கொஞ்சம் மேபி பெட்டர் செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்கலாம் இம்ப்ளிமெண்டேஷன். ஏன்னா ஒரு S22 அல்ட்ரா இப்போ நான் அதான் வச்சுட்டு இருக்கேன் இல்லையா? ஸோ S22 அல்ட்ரா பின்னாடி இருக்கக்கூடிய கேமரா, அந்த முன்னாடி இருக்கக்கூடிய கேமராலாம் இதில் கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அல்டிமேட்டாக இருந்திருக்கும். ஏன்னா உள்ள அண்டர் டிஸ்பிளே தான் கொடுக்க முடியாது. பட் இந்த 2 கேமரா வந்து நம்மளால் கொடுக்க முடியும் இல்லையா? அதை கொடுத்துருந்துருக்கலாம். பட் அது மிஸ்ஸிங். பட் போன ஜென்ரேஷனுக்கு கம்பேர் பண்ணும்போது இந்த ஜென்ரேஷனில் கேமரா குவாலிட்டி இம்ப்ரூவ்டுன்னு சொன்னாங்க. நான் போன ஜென்ரேஷன் அதிகமாக டெஸ்ட் பண்ணல, கொஞ்சம் நேரம் தான் பார்த்தேன். ஸோ அதை வச்சு பார்க்கும்போது பரவாயில்ல, இட்ஸ் நாட் பேட். ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியாது, பட் பரவாயில்லன்னு என்ன எடுத்துக்கலாம். இப்போ முக்கியமான 2 கேமராவை பார்க்கலாம். ஒன்று இந்த டிஸ்பிளேல ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய கேமரா, இன்னொன்று அண்டர் டிஸ்பிளேல இருக்கக்கூடிய கேமரா. ஸோ இந்த ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சேம் பர்பஸ் தான். ரெண்டுமே செல்ஃபி, அந்த வீடியோவோ ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு தான் வந்து உபயோகமாக இருக்குது. பட் ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு இந்த டிஸ்பிளேல இருக்கக்கூடிய இந்த செல்ஃபி கேமரா வேணால் நம்ம ஓரளவுக்கு யூஸ் பண்ணிக்கலாமே தவிர, இந்த அண்டர் டிஸ்பிளே கேமரா அப்படின்றது இருக்குது, ஓகே, எமர்ஜென்சியில் எடுத்துக்கலாம், அவ்வளோதானே தவிர மற்றபடி அதிகமாக எதிர்பார்க்காதீங்க. ஏன்னா நான் 2 கேமரா சாம்பிள்ஸும் உங்களுக்கு சைடு பை சைடு வந்து காமிக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா எடுத்தது, இது அண்டர் டிஸ்பிளே கேமராவில் எடுத்தது. ரெண்டுமே ஒரே ஃபோட்டோவை நீங்கள் பார்த்தாலுமே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் நல்லாவே வந்து தெரியும். இது பரவாயில்ல, அவ்வளோதான் சொல்ல முடியுமே தவிர. பட் திஸ் இஸ் ஓகே இல்லையா? நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற அளவுக்கே இருக்குது. ஸோ திஸ் இஸ் ஃபார்மோ பெட்டர். பேட்டரி பொறுத்த வரைக்கும் 4400 mAh கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு 2 டிஸ்பிளே, 5 கேமரா, நல்ல பர்ஃபார்மன்ஸ் எடுக்கக்கூடிய ஒரு ப்ராசஸர், இது எல்லாத்தையுமே சேர்த்து பார்த்தீங்கன்னா 4400 அப்படின்றது ஓகேவாக தான் இருக்குமே தவிர ரொம்ப சூப்பராலாம் வந்து வராது. ஸோ ஒரு நாள் அப்படின்றது மோஸ்ட்லி வந்துடணும். இதுதான் என்னுடைய கால்குலேஷன். நாங்கள் இன்னும் அதிகமாக டெஸ்ட் பண்ணல. பட் பார்க்குற வரைக்கும் இப்படி தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்துருந்தா கூட வின் பெட்டர். செம பர்ஃபார்மன்ஸ், சரி, செம பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராசஸர் இந்த மொபைல் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? Snapdragon உடைய 8 Gen 1 Plus, இப்போ ரீசெண்டாக வந்தது 8 Gen Plus 1. ஸோ அதுதான் பேர். ஸோ அது இந்த வாட்டி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா முன்ன ஜென்ரேஷனோட இப்போ கொஞ்சம் பவர் எஃபிஷியண்டாக இருக்கும், ஹீட்டிங்லாம் இருக்காதுன்னு சொல்கிறாங்க. பட் கண்டிப்பாக பர்ஃபார்மன்ஸ் அதிகமாக தான் இருக்கும். ஸோ அந்த பர்ஃபார்மன்ஸ்க்கு ஓகே, காம்பனண்ட்லாம் வந்து கரெக்டாக இருக்குது. நீங்கள் கேம் விளையாடலாமான்னு கேட்டிங்கன்னா அஃப்கோர்ஸ் நீங்கள் தாராளமாக வந்து கேம் விளையாடலாம். நீங்கள் எந்த மோடில் வச்சு விளையாடுறீங்களோ அதை பொறுத்து. ப்ளஸ் இதில் இந்த மாதிரி ஃபோல்டிங்லாம் இருக்கிறதுனால நீங்கள் கீழே அழகாக வச்சுட்டு மேலே பார்த்துட்டு கூட விளையாடலாம். ஒரு கேமிங் கன்சோல் மாதிரி கூட விளையாடிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக. ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஓகே. பட் கேமிங்காக இந்த ஸ்மார்ட் ஃபோன் இவ்வளோ விலை கொடுத்து வாங்க போகிறீங்க, வாங்குறவங்க என்ன இருக்குன்றதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த S Pen வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு S22 அல்ட்ரா கூட வந்தது, சரிங்களா? பட் இந்த ஃபோனில் நீங்கள் S Pen யூஸ் பண்ணணும்னா கொஞ்சம் பெரிய ஃபோன், அதாவது இவ்வளோ பெரிய S Pen கிடையாதுங்க, கொஞ்சம் பெருசாக வருது, நான் பீரோவில் காமிக்கிறேன். ஸோ அந்தளவுக்கு கொஞ்சம் பெருசாக இருக்கும். பட் அந்த S Pen வைக்கணும் அப்படின்னா இந்த ஃபோன் கூட நீங்கள் வைக்கணும்னா நீங்கள் தனியாக ஒரு கேஸ் எடுத்துகிட்டு, அந்த கேஸ் இது கூடவே அட்டாச் பண்ணுற மாதிரி ஒரு கேஸை வாங்கி வச்சா மட்டும்தான் வைக்க முடியும். ஒர்க் ஆகிறது சூப்பர் ஆகுது, பிரச்சனை கிடையாது. S Pen ஆல்வேஸ் அல்டிமேட், அந்த அளவுக்கான எல்லா விஷயங்களும் இருக்குது. பட் நீங்கள் தனியாக கேஸை வாங்கி தனியாக போட்டு தனியாக வைக்கணும். அந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் பண்ணலாம். ஏன்னா கம்ப்ளீட்லி இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக மல்டி டாஸ்கிங் யூஸ் பண்ணுறவங்களுக்கா அப்படின்னு சொல்லும் போது
அந்த விஷயங்களும் உங்களுக்கு தேவைப்படலாம். ஃபோன் ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்பவே இன்னோவேட்டிவாக இருக்கக்கூடிய ஒரு டிவைஸ். எக்ஸ்பெரிமெண்டலாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம ட்ரை பண்ணணும், எப்பவுமே கொஞ்சம் அட்வான்ஸ்டு ப்ராடக்ட் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த டிவைஸ் ஓகேவா இருந்தாலும் ஒரு சில விஷயங்களை நீங்கள் கன்சிடர் பண்ணி ஆகணுங்க. அதாவது நீங்கள் கேஸ் கண்டிப்பாக வந்து போட்டால் தான் ஓரளவுக்கு சேஃபாக இருக்கும். இது ஒன்று. அந்த கேஸ்லேயே தான் நீங்கள் எஸ் பண்ண வைக்க வேண்டியதாக இருக்கும். அது அவங்ககிட்டே வாங்கினா தான் கரெக்டாக இருக்கும். இது 2. 3வதா பேட்டரி லைஃப் கொஞ்சம் நார்மலாக தான் இருக்கும். கேமரா நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அண்ட் எல்லாத்தோட மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த க்ரீஸ் இன்னுமே மறையலைன்றதை தெரிஞ்சுக்கோங்க. ஃபோல்டிங் ஸ்மார்ட் ஃபோன் தான், நம்ம ஃபியூச்சரில் தான் இருக்கிறோம், எல்லாம் வாங்குறோம்னு நினச்சாலுமே அந்த க்ரீஸ் இன்னுமே இருக்குது. அண்ட் எல்லாத்த விட முக்கியமான விஷயம், ப்ரைஸிங் இன்னுமே வந்து கம்மியான பாடு கிடையாது. இட்ஸ் ஸ்டில் அ ப்ரீமியம் ஃப்ளாக்ஷிப் டெக்னாலஜி தான். ஸோ இந்த வீடியோவில் எனக்கு தோணுன விஷயங்கள் எல்லாத்த பற்றி உங்ககிட்ட பேசியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி அடுத்ததான் நம்ம Flip4 உடைய அன்பாக்சிங் பண்ணும்போது என்ன வித்தியாசமாக ட்ரை பண்ணலாம், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். வாழ்க தமிழ்.